அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி கடந்த வாரம் வெளியிட்ட ரோடு இன்ஸ்பெக்டர் தேர்வு முடிவுகளோட அடிப்படையில் அடுத்த கட்ட அழைப்புக்கான அறிவிப்பை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். இந்த ரோடு இன்ஸ்பெக்டரில் யாரெல்லாம் அவங்களுக்கு மார்க் வந்திருக்கோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சி அவங்கள குறிப்பிட்ட விகித அடிப்படையில் ஆன்லைன் சிவிக்கு அவங்கள விண்ணப்பிக்க சொல்லுவாங்க. ஆன்லைன் சிவிக்கு பிறகு அதில் ஒரு குறிப்பிட்ட விகித அடிப்படையில் ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் வைப்பாங்க. அப்புறம் போஸ்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான போஸ்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் முதல்ல இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய தேர்வு எண்களை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஹூஸ் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் மென்ஷன்டு பிலோ ஹேவ் பீன் ப்ரொஃபஷனலி அட்மிட்டட் டு ஆன் ஸ்க்ரீன் சிவி டு தி போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 27/11 அன்னைக்கு அவங்க வெளியிட்டாங்க இல்லையா? அந்த இதை வச்ச அடிப்படையில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பதிவு எண்கள். இதில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் இந்த ஆன்லைன் சிவி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சிவியில் அப்லோடு பண்ண பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் சிவி யாரெல்லாம் அப்லோடு பண்ணுறாங்களோ அதில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. அது ஒரு ரேஷியோ வச்சு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் சிவியை அப்லோடு பண்ண பிறகு இது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அட்மிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கினுடைய பெண்டிங் வச்சு தான் பண்ணுறாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் ஏதாவது மாறுச்சுன்னா இது மாறும் அப்படின்னு தான் இந்த 3வது பாயிண்டில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது எல்லாருமே போடுறது தான். அதனால் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்க நீங்கள் இந்த இதில் உங்கள் நம்பர் இருந்தால் நீங்கள் அந்த இதை உங்களுடைய ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சிவிக்கு யார் தேர்ச்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அது தெளிவாக போட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன்ஸ் அட்மிட்டட் ஃபார் ஆன்ஸ்க்ரீன் சிவி ஆர் ஹேர் பை இன்ஸ்ட்ரக்டட் டு வாட்ச் கன்ஸ்டன்ட்லி த கமிஷன் வெப்சைட் ரிகார்டிங் பிளேஸ் டேட் அண்ட் டைம் ஆஃப் த ஃபிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் வித்தவுட் ஃபெயில். ஓகேங்களா? ஸோ ஆன்ஸ்க்ரீன் சிவி முடித்த பிறகு அடுத்து ஃபிசிக்கல் சிவி தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க வெளியிடக்கூடிய ஒரு இது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சிவியில் தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பதிவு எண்கள். ஸோ மொத்தமாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு யார் நம்பர்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோ அவங்க கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆன்ஸ்க்ரீன் சிவி உங்கள் எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு அடுத்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஓடிஆர்லேயே வந்திருக்கும். நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது பண்ணிடுங்க. அது ஆன்ஸ்க்ரீன் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களை ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் சிவியில் யாரை கூப்பிட்றாங்களோ ஃபிசிக்கல் சிவியில் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்க அந்த ஆன்ஸ்க்ரீன் சிவியில் அவங்க என்ன நீங்கள் அப்லோடு பண்ணீங்க இல்லையா அதை செக் பண்ணுவாங்க. ஆன்ஸ்க்ரீன் சிவினா என்னது, நான் இனிமேல் புதுசாக அப்லோடு பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஆன்ஸ்க்ரீன் சிவினா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்க இல்லை சர்டிஃபிகேட்டு, அதை தானே செய்வாங்க, அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ ஆன்ஸ்க்ரீன் சிவியில் உள்ள எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்காது. இந்த ஆன்ஸ்க்ரீன் சிவியில் தேர்வு செய்யப்பட்ட எண்கள்லேருந்து குறிப்பிட்ட விகித அடிப்படையில் ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஆன்ஸ்க்ரீன் சிவிங்கிறது நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் அப்லோடு பண்ணீங்களோ அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள செக் பண்ணுவாங்க. இப்போ பிஹெச்டிஎம்எஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. சில பேர் பிடபிள்யூடி அப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ பிஹெச்டி அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன இருக்கணும்னா பிஹெச்டிஎம் உடைய சான்று இருக்கணும். பிஹெச்டிஎம் சான்று இல்லாமல் என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணும்போது பிஹெச்டிஎம் அப்ளை பண்ணிடுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஆன்ஸ்க்ரீனில் பிஹெச்டிஎம்மில் அவங்கள கூப்பிட்டுருவாங்க.
ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் சிவி போகும்போது உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லைன்னா உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. நான் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்னு வச்சுங்களேன். நான் வந்து பிடபிள்யூடினா நான் அந்த கான்டென்ட் இருக்கணும். நான் இல்லாமல் அப்ளை பண்ணேன்னா நான் நேரில் ஃபிசிக்கல் சிவி போகும்போது பிடபிள்யூடி சான்று கேட்பாங்க. இல்லைன்னா நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ த ஆன்-ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் பேஸ்டு ஆன் த டாக்குமெண்ட் ஆல்ரெடி அப்லோடட். நான் பார்த்தீங்களா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே அப்லோடு பண்ண அந்த சான்றுகளை வச்சு தான் இப்போ வந்து உங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த எண்கள் உள்ளவங்களிருந்து அது 1:2 1:3 அவங்களாம் செய்வாங்கன்னா ஃபிசிக்கல் சிவிக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அது ஏன் வச்சுங்க. ஸோ ஆன்-ஸ்க்ரீன் சிவினா நான் திரும்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அது என்ன அப்படின்னா திரும்ப அப்லோட் பண்ணுறது, அதில் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரியாக சிவி ஏதாவது அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அதை அப்லோட் பண்ணணும். ஆன்-ஸ்க்ரீன் சிவிக்கு நம்ம எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. வெறும் வெரிஃபை பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த யாரெல்லாம் இதுக்கு அட்மிட் ஆகிருக்காங்களோ இது வந்து டெசிஷன் ஆஃப் த கமிஷன் அண்டு சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர்ஸ் டு பி பாஸ்டு பை சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபைனல் ஆர்டரை பொறுத்து தான் இது வந்து அந்த முடிவுகள் பெண்டிங் மாறலாம் கூட போடலாம். அதனால் வந்து நீங்களோ நானோ யார் என்ன கமெண்ட் போட்டாலும், யார் என்ன வீடியோ போட்டாலும், யார் எங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணாலும் போராட்டம் பண்ணாலும் இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வருதோ அதுதான். நான் போய் வீதி போராடினேன், நான் போய் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் நின்று போராடினேன், நான் போய் உண்ணாவிரதம் இருந்தேன் அப்படின்லாம் என்ன ரூலில் இருக்கோ, என்ன ரியலில் இருக்கோ, என்ன ரியாலிட்டியோ அதான் இங்கே செல்லுபடியாகும். மற்றபடி இங்கே எதுவுமே பேசாது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரை பொறுத்து இது மாறும். சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் என்ன ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.